Assalamu alaikum. Welcome to my channel Femina Cooking Lifestyle. Today recipe ரவா கிச்சடி. உப்புமான்னு சொன்னாலே ஓடி போகிறவங்களுக்கு இந்த மாதிரி ரவையை வச்சு கிச்சடி செஞ்சு கொடுங்க. வேணான்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை ரசித்து சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 கப் வர அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. இது ஆல்ரெடி வறுத்த ரவை தான், இருந்தாலும் இன்னொரு தாட்டி நம்ம வறுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இதை வறுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு கடாயில் 4லேருந்து 5 ஸ்பூன் வர அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் இதுக்கு ஜாஸ்தியாக சேர்த்தோம் அப்படின்னா தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடுகு கடலைப்பருப்பு போட்டு தாளித்து விட்டுட்டு ஒரு 10 முந்திரி இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கிறேன். அதையுமே சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு அரை ஸ்பூன் வர அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையுமே நல்லா கலந்து விட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கிறேன். அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாவை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிரும். கிச்சடிக்கு நம்ம என்னென்ன காய்கறி சேர்க்குறோன்னா கேரட், பீன்ஸ், அப்புறம் பச்சை பட்டாணி இதுதான் சேர்க்குறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டுறலாம். 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி வைக்கணும். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தாட்டி கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் தண்ணி கொதி வர்ற வரைக்கும் மூடி போட்டு விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரவை அப்படியே டைரெக்டாக எல்லாத்தையுமே கொட்டணும் அப்படின்னா கட்டி விழுந்த மாதிரி ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா தண்ணி ஃபுல்லாகவே நல்லா ட்ரை ஆகி ரவையுமே நல்லா வெந்து வரும். தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த டைமில் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் ஒரு 2 ஸ்பூன் வர அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். மல்லியில் லாஸ்ட்டாக தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதை பரிமாறுங்க. சூப்பரான ரவா கிச்சடி ரெடி. இது கூட நான் தேங்காய் சட்னி தான் வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.